ஹாய் எவ்ரிவன், என் பேர் பிரதாப். நான் புதுசாக இந்த தமிழ் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்பில் நான் எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போகிறேன், ப்ளஸ் என்னோடய ஐடியாஸ் இன்புட் பண்ண போகிறேன். நான் ட்ரை பண்ணுறேன் இதில் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணேன். இதுக்கு முன்னாடியும் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனல், ஆனால் அதில் எந்த கன்சிஸ்டன்சி இல்லை. பட் உள்ள ஒரு குத்தல் டெய்லியுமே இருக்கும். நான் என் பேஷனுக்காக ஒன்றும் பண்ணலன்னு. என் பேஷன் ஒரு மூவி டைரக்டர் ஆகணும். ஆனால் அதுக்காக இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா, ஃபார் டைரெக்ஷன் கற்றுக்கணுன்னா அட்லீஸ்ட் அதை பற்றி நான் படிக்கணும். ஆர் எல்ஸ் ஏதாவது ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து எல்லாம் கற்றுக்கணும். பட் நான் ஆஸ் அ ஃப்ரெஷராக எந்த டைரக்டர் கிட்டே போனாலும் அவங்களோட வாட்ச்மேன் ஆர் ரிசப்ஷனிஸ்ட் இவங்கள தாண்டி ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை மீட் பண்ண முடியறதில்ல. ஏன்னா எனக்கும் நான் ஐடென்டிட்டி இல்லை. அது அவங்க மேலேயும் தப்பில்லை, அண்ட் தெரில என் மேலே தப்பு என்னன்னு. ஸோ ஒருத்தவங்கக்கிட்ட போய் நான் நான் இந்த பர்சன் இங்கேருந்து வந்திருக்கேன்னு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு எதுவும் நீட் அண்ட் நெசசரி இல்லைக்கு என்ன கேட்கலான்னு. ஆனால் அதுவே நான் ஒரு ஐடென்டிஃபைட் பர்சன், பீப்புள் நோ மீன்னா அவங்க ஒரு லைக் ஓகே சம்மன் ஃப்ரம் யூடியூப் ஹேஸ் கம் என்ற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூனால் நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி லைக் 2021 நான் யூடியூப் இது மாதிரி இண்டிவிஜுவல் க்ரியேட்டராக ட்ரை பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்களோ, ரிலேட்டிவ் என்ன யோசிப்பாங்க, ரிலேட்டிவ் கலாய்ப்பாங்க, இல்லை இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் என்ன சொல்கிறது என்னோடய கண்டென்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த 5 இயர்ஸில் நிறைய டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கு. அது நான் என்னோடய சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இப்போது 2025லையும் நான் இது ஸ்டார்ட் பண்ணலைன்னா நான் யோசிக்கிறேன் நான் இன்னும் பேக்காக தான் போயின்னு இருப்பேன், ஃப்ரண்ட்டாக வரமாட்டேன். ஸோ நான் ஏன் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தன்ற ரீசன் அதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவிலே பண்ணி முடிச்சுட்டேன்னா, இதுக்கப்புறம் நாளைக்குலேருந்து நான் ஒரு கண்டென்ட்டாக பேசுவேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் வைப்பேன். நான் யாருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், என் பேர் பிரதாப். நான் நவி மும்பையில் ஸ்டே பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ ஏன் க்ரியேட் பண்ணுறேன்னா, எனக்கு 2014 நான் என் கிராஜுவேஷன் முடித்தேன். கிராஜுவேஷன் முடித்து 3 வருஷம் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு ஜாப் சேர்ந்து காசு நல்லா சேர்த்து வச்சு 3 இயர்ஸ் காசு சேர்த்து வச்சு நம்ம செல்ஃப் ஃபண்ட் பண்ணி ஏதாவது டைரக்டர் அண்டரில் போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் அந்த 3 இயர்ஸ் பிளான் பண்ணது இப்போ 10 இயர்ஸ் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் மே வந்தால் 10 இயர்ஸ் ஆகிடும். ஆனால் நான் ஒரு 10 or 11 இயர்ஸ் ஆகிடும். ஆனால் நான் ஒரு ஸ்டெப் கூட எனக்காக என் பேஷனுக்காக எடுத்து வைக்கலன்றது தான் ஃபேக்ட். ஏன்னா ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறோன்னா அந்த ஒர்க் கல்ச்சர்லேயே சர்க்குலேட் ஆகிட்டு இருப்போம். இது ரியலைஸ் ஆனது நான் 2018. ஸோ சரி, வேலை விட்டால் ரிஸ்க்கு. ஏன்னா ஃபேமிலி ஃபுல்லாக நம்ம மேலே டிபெண்ட் ஆகிடுவாங்க. வேலை விட்டாலும் ரிஸ்க்கு, வேலையில் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பேஷனுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டாக இருக்குது. அந்த டைமில் ஃப்ரைடேயில் மண்டே டு ஃப்ரைடே எப்போ டைம் கிடைக்குதோ நம்ம ஒரு கான்செப்ட் எழுதுவோம், லைக் ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் சாட்டர்டே சண்டே பண்ணுவோம் நம்மளுக்கு நோன் பர்சனை வச்சு. ஸோ அப்படி பிளான் பண்ணி நான் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம், ஒன்று காப்பி பண்ணது, இன்னொன்று நான் செல்ஃபாக ஸ்டோரி எழுதி ஷூட் பண்ணி யூடியூப்பில் லூசி டீச்சர்னு அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்ட்ரிபியூட் சேனலில். அந்த சேனல் க்ரியேட் பண்ணி அதில் லோகோ எல்லாமே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் தோணுச்சுக்கு இது நான் யோசித்த மாதிரி இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நான் போட வேண்டிய கண்டென்ட் ஒரு குவாலிட்டி நான் எதிர்பார்த்து போடுறேன், பட் அது அவுட்புட் அப்படி இல்லை. அண்ட் நான் சில பேரை கூப்பிட்றேன், என்னால் அவங்களுக்கு ஃபன் பண்ண முடியலன்றது தான் ஃபேக்ட். ஆனால் அவங்களையும் நான் அதுக்கு குறை சொல்லலை. லைக் அவங்க சப்போர்ட் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு மிஸ்டேக் என் மேலே தான். லைக் நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருந்து இன்னும் லைக் அவங்க இல்லைன்னா அல்டர்னேட்டாக ஏதாவது யோசிச்சு இன்புட் போட்டுருந்தேன்னா மேபி நான் இன்னும் பெட்டராக கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன் இது வரைக்கும்.
ஆனால் அப்போ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 2020 எல்லாம் லாக்டவுன் ஆகிடுச்சு. அண்ட் அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அவங்கவுங்க லைஃப் க்ரியேட் பண்ண லைக் அவங்களோட ஒர்க் ரிலேட்டட் ஒர்க்ஸில் எல்லாம் செப்பரேட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 நான் யோசித்தேன் ஏதாவது செல்ஃப் க்ரியேஷன் யூடியூப்பில் பண்ணலான்னு. ஆனால் யூடியூப்பில் ஒரு மாதிரி ஃபேமோ இல்லை ஏதோ நோன் ஆகிட்டோன்னா அதுவே நம்மளோட அடையாளம் ஆகிடுமோ. ஏன்னா அந்த அடையாளத்தை வச்சுக்கின்னு நம்ம அந்த கேட்டகரியில் தான் வந்துடுவோமோ, இல்லை நம்மளை பேஷனை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ முடியாதான்ட்டு ஒரு டவுட் எனக்குள்ளே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூபர் மதன் கௌரி சொல்கிறது, நம்ம ஒரு அவங்கள ஒரு யூடியூபராகவே ப்ரெசென்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆக்டர் ஆகிறாங்களோ, எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், அவங்க ஆக்டர் ஆகிறாங்களோ இல்லை டைரக்டர் ஆகிறாங்களோன்னு அவங்கள டைரக்டர் அந்த மாதிரி அந்த கேட்டகரிக்குள்ளேயே மார்க் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு தோணுது எனக்கு. அந்த மாதிரி மோராக தோணுச்சு. ஓகே, இவங்க இப்படி சரி நான் பிரதாப்ஸ் வியூ போட்டு நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணேன்னா பிரதாப்னு தான் சொல்லுவாங்க. பிரதாப்க்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, லைக் பிரதாப் ஒரு கிரியேட்டர், பிரதாப் ஒரு டைரக்டர் என்ற ஒரு அந்த ஒரு பேர் வராதுன்ற ஒரு இன்செக்யூரிட்டி எனக்குள்ளே இருந்துச்சு. அதனால் நான் யோசித்தேன், சரி இப்போ யூடியூப்பில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ண வேண்டாம், நம்ம டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு நான் வேலை பார்ப்பேன். ஒரு 10 நாள் லீவ் எடுப்பேன், Jan-Feb இல்லை December November. அண்ட் ஒரு டைரக்டர் ஆஃபீஸாக ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸாக போயிட்டு என்னோடய ரெஸ்யூமேஸ் க்ரியேட் பண்ணி போய் கொடுப்பேன். பட் இது எல்லா வருஷம் 2018 எவ்ரி இயர் ஒரு 10 days அப்படி போகும் எனக்கு. ஆனால் இதில் என்ன இந்த சைக்கிள் ஆஃப் லைஃப்பில் இந்த வருஷம் இந்த மாதிரி பண்ணதில் என்ன கற்றுக்கினேன்னா, ஆப்போசிட்டில் இருக்க பசங்களுக்கு என்ன நீடு இருக்குன்னா என்ன எடுக்கணுன்ட்டு. ஏன்னா நான் அவங்க ஸ்கில்ஸ் என்ன டெவலப் பண்ணிக்கணும்னா இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு ஃபேம் இருக்கா, அவங்களுக்கு லைக் இந்த பர்சன் எடுத்தால் இத்தனை பப்ளிக் பார்க்குவாங்கன்னா அதுவும் இல்லை. என்னோட என்ன சொல்கிறது லாங்குவேஜ் இருக்குது, பட் அதெல்லாம் அவங்களுக்கு எனக்குன்னா லைக் இப்போ புது பசங்களே அதோட அதிகமாக பண்ணிடுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ யோசிச்சு சரி நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணோன்னா திருப்பி நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்ட்டு திருப்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கு பப்ளிக் சேர்த்து ஸ்டோரி எழுதி இங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் என்ன சொல்கிறது ஒரு ஃபண்ட் இல்லாமல் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியல ஃபுல்லாக. ஸோ ஃபைனலாக எவ்ரி இயர் ரிக்ரெட் பண்ணுவேன். எவ்ரி டிசம்பர் வரைக்கும் நான் ஒன்றும் பண்ணலன்ற ஒரு ரிக்ரெஷன் இருக்கும். ஈவன் இந்த January 2025 ஸ்டார்ட் ஆகிறப்போ January 1st ஃபர்ஸ்ட் வீடியோ போடலான்னு யோசித்தேன். ஆனால் என்னால் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியல. ஸோ யோசித்தேன், சரி இப்போ முடியலனால எப்போன்னு யோசிக்கிறத விட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எடுத்துகிட்டு ப்ராப்பர் கண்டென்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாலேஜும் இல்லை, அவ்வளோ ஃபண்டும் இல்லை, அவ்வளோ இதுவும் இல்லை. என்ன சொல்கிறது, எனக்கு இந்த என்ன சொல்ல ஒரு கேமரா மைக் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இல்லை. ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம், தப்போ ரைட்டோ நம்ம சின்னதாக பண்ணி கற்றுக்குவோன்னு யோசித்து இது ஃபர்ஸ்ட் வீடியோவாக க்ரியேட் பண்ணுறேன். அவ்வளோதான். நான் என் சின்ன மேபி இந்த வீடியோவில் நான் மேலே கீழே பேசியிருக்கலாம், லேக் நிறைய இடத்துல இருந்திருக்கலாம், சொல்ல வந்ததை ப்ராப்பராக சொல்லாமலும் இருக்கலாம். பட் கற்றுக்குறேன் நான். இனிமேல் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவேன். உங்களுக்கு இது சம்மரியாக ஒரு சின்னதாக லாஸ்ட் 2 minutes சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் பிரதாப், நான் இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணது எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வர, எனக்கு பேஷன் டைரக்டர் ஆகணுன்னு, அதுக்காக இது ஒரு ஸ்டெப்பாக பார்க்குறேன். அதனால் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டெய்லி வீடியோஸ் என்னோட வியூஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பதிவு பண்ணுற இடமா இருக்கும். மேபி நான் இதில் கற்றுக்கலாம், மேபி நான் இதில் கற்றுக்காமல் போகலாம், மேபி நான் இதில் சக்ஸஸ் ஆகலாம், மேபி இதில் நான் சக்ஸஸ் ஆகாமல் போகலாம். ஆனால் இதில் ஒரு கன்சிஸ்டன்சி காட்டினா மேபி ஏதாவது ஒன்று நடக்கும்ன்ற ஹோப் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அந்த ஒரு ஹோப் வச்சு நான் இதில் ப்ரொசீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இது பிரதாப் தமிழில் உங்களுக்காக பிரதாப் சேனல். ஓகேவா?
ஸோ நான் இதில் எதுவுமே வியூவோ எதுவும் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பல. ஸோ தட் என்ன ஏதுன்னு தெரியாது, ஒரு பிராண்டோ ஏதோ ஒன்றுமே இல்லை. வெறும் என் பேர் பிரதாப்ன்ற பேர் மட்டும் வச்சு ப்ரொசீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். Hope you guys like me and help me in my journey going forward. Have a good day. Bye bye.